பிரைஸ் அலாட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லி இருக்கிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதி உத்தரமாக, நீ கிறிஸ்து என்றார். அதாவது பார்த்தீங்கன்னா, பேதுரு ஒரு மனக்கண்கள் திறக்கப்பட்டு பேதுரு நீங்கள் கிறிஸ்துன் என்று அவர் பேதுரு சொல்கிறாரு. அதாவது ஏசப்பா பார்த்தீங்கன்னா, பிலிப்பு செசரியா பட்டண கிராமங்களை சுற்றி திரிந்து அநேக இடத்துல போய் ஊழியம் செய்கிறாரு. அநேக இடத்துல ஏசப்பா அற்புத மிராக்கிள் செய்கிறார். அங்கே இருக்கிற ஜனங்கள் இதை கண்டு ஆச்சரியப்படுறாங்க. இது போல் அதிசயம் நாங்கள் எங்கேயும் பார்க்கவே இல்லை, இது போல் அற்புதம் நாங்கள் எங்கேயுமே பார்க்கவே இல்லை, இது புதிய உபதேசமாக இருக்குது, இவர் எல்லாருக்கும் சுகம் கொடுறாரு, நல்ல தேவனாக இருக்க சொல்லி அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் பேசி கொண்டு இருக்கும்போது ஏசப்பா சீசரை பார்த்து கேட்குறாரு. அதாவது இந்த ஜனங்களை என்னை யாருப்பா சொல்கிறாங்க, என்னை என்ன நினைக்கிறாங்க இந்த ஜனங்கள்லாம் சொல்லி சீசர்கிட்ட கேட்கும்போது, சீசருக்கு எல்லாம் சில உங்களை யோவான்ன்றாங்க, சில தீர்க்கதரிசின்றாங்க, சில எலியான்றாங்க. சரி ஜனங்கள்லாம் விடுப்பா, நீங்கள் என்ன யார் என்று நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லி ஏசப்பா சீசரில் பார்த்து சொல்லும்போது எல்லா சீசர்களுக்கு அமைதியாக இருந்தாங்க. ஆனால் பேதுரு மட்டும் பரிசுத்த ஆவியின் இறங்கி நிரப்பப்பட்டு அதுக்கப்புறம் பேதுரோட மனக்கண்கள் தரிசன கண்கள் திறக்கப்பட்டு பேதுரு சொல்கிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய கிறிஸ்துன்றார். அப்போ ஏசப்பா பேதுரை பார்த்து சொல்கிறார், பேதுரு இது உனக்கு இது தானாக வெளிப்படுத்தலை, பரலோகம் இருக்கிற என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினாரு, இது மாம்சம் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தலை, பரிசுத்த ஆவியன் உனக்கு வெளிப்படுத்தினாரு, இது ஒருவருக்கு நீ சொல்லாதபடிக்கு அது பிரஸ்தப்படாதபடி இருப்பான்னு சொல்லி பேதுருடைய ஏசப்பா சொல்கிறார். அதாவது பேதுரோட மனக்கண்கள் திறக்கப்பட்டு பேதுரு அவர் எப்படியாப்பட்ட தேவன் உணர்ந்து கொண்டார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையிலும் சரி, நம்ம ஆணுடைய பிள்ளையாக இருக்கும்போது நம்ம ஒன்று நம்மளுக்கு தரிசன கண்கள் நமக்கு வேணும், நம்ம மனக்கண்கள் திறக்கப்படணும். மனக்கண்கள் திறக்கப்பட்டதை நம்ம ஆராதிக்கிற ஏசப்பா எப்படியாப்பட்ட தேவனை அறிஞ்சிக்க முடியும். அது மட்டும் நம்ம மனக்கண்கள் திறக்கும் போது மற்றவர்கள் ஜனங்களுக்கு நம்ம பக்கத்தில் இருக்க சுற்றி இருக்கிற நம்மளுக்கு நடக்கிற பிரச்சனை நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். அது மாதிரி நம்ம தேசத்தில் நடக்கிறதுல என்ன தேசத்தில் நம்மளுக்கு என்ன தீமை நடக்க போது கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். ஏன்னா தேவன் வெளிப்படுத்துகிற தேவன், அவர் சர்வ வல்லம் உள்ள தேவன். அதாவது சோதம் குமார பட்டணம் அழிக்க போகுது முன்னாடி ஆபிரகாம் வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் பார்வைக்கு நீதியாக இருந்தார், உண்மையாக இருந்தார், விசுவாசமாக இருந்தார், கர்த்தர் கீழ்ப்படிந்தார். எல்லாவற்றுக்கும் எல்லா காரியத்துக்கு கர்த்தர் எல்லா காரியத்துக்கும் ஆபிரகாம் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தார். கர்த்தர் அதாவது அவர் செய்ய போகிற காரியம் முன்னாடி ஆபிரகாம் வெளிப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் ஆபிரகாம் ஜபிக்கிறார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை நம்ம ஆண்டோட பார்வைக்கு நம்ம உண்மையாக நம்ம பரிசுத்தமாக நீதியாக இருந்தாக்கா ஏசப்பா நம்மளுக்கு அப்படியாப்பட்ட கிருபையை கொடுப்பாரு, அப்படியாப்பட்ட வரங்களை கொடுப்பாரு, தீர்க்கதரிசியான வரங்கள் நம்மளுக்கு கொடுத்து நம்மளுக்கு அதாவது நம்மளுக்கு எல்லாவற்றையும் ஏசப்பா நம்மளுக்கு அதாவது என்ன நடக்க போதோ அதை ஏசப்பா முன்னாடியே சொல்லுவார். அதை நம்ம மற்றவங்களை அந்த காரியத்துக்கு அந்த நடக்கக்கூடாது அப்படின்னு சில காரியம் நம்ம தடுக்கலாம், சில காரியம் நடக்கும்படி நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணலாம். ஏசப்பா நம்மளுக்கு நம்மளுக்கு தரிசன கண்கள் முக்கியம். அதாவது எலியா பார்த்தீங்கன்னா எலியாவுக்கு விரோதமாக அநேக பேர் எழும்பி வராங்க. அதாவது எலியா ஒரு நாள் அதை பொருட்படுத்தவே இல்லை. எலிசா அதை கண்டு பயந்துட்டார். அதே எலியாவை நம்மளை சுற்றி அநேக சத்துருக்கள் கூட்டம் நம்மளை எழும்பி நிற்கிறாங்க, நம்மளுக்கு யுத்தம் பண்ண மாதிரி இருக்கிறாங்க சொல்லும்போது அதுக்கப்புறம் அதாவது எலியா சொல்கிறார், ஆண்டவரே என்னுடைய மனக்கண்கள் திறந்த போல எலிசாவுடைய மனக்கண்கள் திறங்க சொல்லி எலியா ஜெபிக்கும் போது ஏசப்பா அதுக்கப்புறம் எலிசாவுடைய மனக்கண்கள் திறந்த போது எலிசா அதுக்கப்புறம் நோக்கி பார்க்குறாரு. அதாவது அவங்க கூட்டத்தை பார்க்க நம்ம கூட்டம் அதிகமாக இருக்குது, நம்மக்கிட்ட இருக்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான யுத்த வீரர் நிற்கிறாங்க. அதாவது ரதங்கள் குதிரைகள் பயங்கரமாக தூதர்கள் நிற்கிறாங்க, அக்னி உள்ள தேவன் நம்மளோட கூட இருக்கிறாரு, நம்ம ஒரு நாள் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லி அதுக்கப்புறம் எலிசாவோட மனக்கண்களை திறந்த பிறகு அவர் எப்படியாப்பட்ட தேவனை உணர்ந்தார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை நம்ம ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கும்போது ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகளோட மனக்கண்கள் திறக்கப்பட்டாதான் அவர் எப்படியாப்பட்ட தேவனை உணர முடியும். ஏன்னா அவர் சர்வ வல்லம் உள்ள தேவன். பேதுருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டது, பேதுரு எப்படியாப்பட்ட தேவன் அறிஞ்சினு அதுக்கப்புறம் பேதுரு தன் கத்தரை உண்மையாக பற்றி கொண்டார். நீங்களும் எப்படியாப்பட்ட மனக்கண்கள் ஏசப்பா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அவர் ஏசப்பா என் மனக்கண்களை திறங்க, என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டங்கள் வருது, இவ்வளோ போராட்டம் வருது, இவ்வளோ சோதனை வருது, இவ்வளோ பாடு வருது, எதனால இந்த பாடுகள் வருது, ஏன் வருது, என்ன பிரச்சனை, அதாவது ஏன் மித்தமாக பிரச்சனையா இல்லை மற்றவங்க மித்தமாக இந்த பிரச்சனை வருதா சொல்லி நீங்கள் கத்தை நோக்கி ஜெபிக்கும் போது ஏசப்பா உங்கள் மனக்கண்களை திறப்பார், அந்த பிரச்சனைக்கு வெளிப்பாடு கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. அது மாதிரி நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்கள் ஜெயத்தை பெறுவீங்க. ஆமென்.